मनोजवं मारुततुल्य वेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वादात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि. மெஜஸ்டிக் அஸ்ட்ராலஜிக்கல் சென்டர் யூடியூப் சேனல்லையும் உங்களை பார்க்கல சந்தோஷப்படுறோம். இப்போ இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, 2026 நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்கள் மற்றும் பலாபலன்களை நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு கொடுக்க இருக்காங்க அப்படின்றது தான். அப்போ இந்த தனுசு ராசி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உபய ராசி, குருவினுடைய முழு கடாச்சற்றை பெற்ற ராசி அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பாக்கிய ராசி, காலபுருஷ தத்துவத்துக்கு இது 9ஆம் வீடு. இவ்வளோ நன்மைகள் கொண்ட இந்த தனுசு ராசி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்னாதிபதி மற்றும் சுகஸ்தானாதிபதி உச்சமடையும் காலம் அப்படின்றோம். அட் தி சேம் டைம் லக்னத்துக்கு 8இல் மறையும் காலம் அப்படின்றோம். அப்போ அஷ்டமஸ்தானத்தில் குரு, அப்போ இது என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த லக்னத்துக்கும் நாளுக்கும் உரிய குரு பகவான் உச்சமடைகிறார். அப்போ லக்னம் உடம்பு மதிப்பு மரியாதையெல்லாம் சும்மா கெத்தாக இருக்கும். ஓகே, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சுகஸ்தானம், வீடு மனை வண்டி வாகனம் அன்று மாடு ஆடு நிலம் தோட்டம் துறவு இதெல்லாம் சொல்கிறது இந்த 4ஆம் வீடு. ஸோ இந்த 4ஆம் வீட்டு அதிபதி உச்சமடையும் காலம் நன்மையை கொடுக்கும் அப்படின்றது. ஆக இது நன்மை அப்படின்றதுக்கு இந்த 2 விஷயம் இருக்குது. தீமை அப்படின்றது என்னென்னா, இவர் அஷ்டமத்தில் போய் மறைஞ்சிட்டார். ஆக மறைவு ஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம். மறைவு ஸ்தானத்துக்கு போனால் ஒரு மைனஸு, அங்கே உச்சமாகறதுனால அந்த மைனஸு கொஞ்சம் ப்ளஸ் ஆகிடும். ஆக கொஞ்சம் மைனஸு கொஞ்சம் ப்ளஸ் ரெண்டுமே வந்து கலந்த ஒரு கலவையான பலன்களை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2026 குரு பயிற்சி தனுசு ராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல இந்த குரு பகவான் அப்படின்றவர் வந்து 8ஆம் வீட்டில் இருந்து விரயத்தை பார்க்கிறார். அப்போ தான் பார்க்கின்ற இடத்தை அதிகப்படுத்துவார். அப்படின்னா இந்த விரயத்தை பார்க்கும் பொழுது விரயங்கள் அதிகமாகும். அப்போ என்ன பண்ணுறது, உடம்பு விரயமாகிறது, வண்டி வாகனம் செலவு வைக்கிறது, உடல் சரியில்லாமல் போகிறனால மருத்துவமனை செலவு இதெல்லாம் வைக்குமா அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் அது வைக்கும். பட் அதுக்குண்டான பலன், அதாவது வச்சதுக்குண்டான ஆப்போசிட் ரியாக்ஷனையும் அது கண்டிப்பாக வந்து கொடுக்கும் அப்படின்றது. ஸோ நற்பலன்களையும் கொடுக்கும், தீய பலன்களையும் கொடுக்கும். ஸோ 50-50 சொல்கிறதுக்கு அளவுக்கு தான் இந்த குரு பயிற்சி அப்படின்றது இருக்குது. அடுத்து குரு பகவான் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தை பார்க்குறார். வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், பணவரவு, வருவாய் இதை சொல்கிற ஸ்தானம். ஆக இந்த ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது இந்த தனுசு ராசி அன்பர்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. இந்த 1 வருட காலம் யாருக்கும் நான் இதை செஞ்சு கொடுக்குறேன், இதை முடித்து கொடுக்குறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கக்கூடாது. தொழிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பண வருவாய் கம்மியாகுது அப்படின்னா யோசித்து பார்த்து முடிவெடுக்கணும். அதிகமாக ஒரு இடத்துல போய் முடக்கமாகறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். அப்போ அது முடக்கமாகக்கூடாது அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நகர்வுகளை கொண்டு போகணும் அப்படின்றது. அப்புறம் குடும்பத்தில் இணக்கமில்லாத சூழலை ஏற்படுத்தும். குடும்பத்தில் இணக்கமில்லாத சூழலை இதை ஏற்படுத்துறதுக்கு தான் இருக்கார் அப்படின்றத பார்க்குறோம். அப்போ விரயத்தை பார்க்குறார், குடும்பத்தில் சரி வர பணவரவு இல்லை அப்படின்னா உங்களுக்கு சரியான பணவரவை கொடுத்தாலும் இந்த எதிர்பாராத செலவுகள், மருத்துவமனை செலவுகள் அப்படின்றதெல்லாம் குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2ஐயும் கனெக்ட் பண்ணி பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலிருந்து ஒரு வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு, குழந்தை அல்லது நாம்ளே வந்து தனுசு ராசிக்காரங்களே வெளிநாட்டில் இருக்கோம். ஸோ நம்ம தனுசு ராசிக்காரங்க வெளிநாட்டில் இருந்து நம்ம நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பணம் அனுப்புகிறாங்க அப்படின்னா அது தடைப்படும். அப்போ வேலை இழப்பு இருக்கா அப்படின்னா மேபி வேலை இழப்புகளும் உண்டாக வாய்ப்பு இருக்குது அப்படின்றோம். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா குரு பகவான் 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தை வாக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்லியாச்சு. குடும்பத்தில் கொஞ்சம் சில பிரச்சனைகள், தனவரவு பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்றது. அதுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் போட்டு வாழ கற்றுக்கணும். ஸோ இட்ஸ் ப்ராக்டிக்கலான லைஃப்
ஸ்டைலை வந்து மாற்றிக்கணும் அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்ம சொல்ல வர்றோம். அடுத்து குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக தன்னுடைய வீட்டை பார்க்கிறார், மீனத்தை பார்க்கிறார். இந்த மீனம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சுகஸ்தானம். வீடு, மனை, வண்டி, வாகனம், கன்று, ஆடு, மாடு, பசு இதை சொல்கிற ஸ்தானம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 4ஆம் வீடு. இந்த 4ஆம் வீடுன்னா என்ன, நம்ம லக்ஸரிஸாக இருக்கிறதுக்கு என்ன வேணும் அதை தான் வந்து சொல்கிற இந்த இடம் அப்படின்றோம். அப்போ ஒரு விஷயத்தை நம்ம இங்கே வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. என்ன அப்படின்னா, வீடு, மனை, வண்டி, வாகனங்களை விற்கிறது கூடாது. வண்டி மாற்றி வேறு வண்டி வாங்கலான்னா அந்த வண்டி வாங்கினால தான் பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி குடும்பத்தில் குழப்பம் வரும். இந்த வீட்டை விற்காத அப்படின்றாங்கன்னா விற்காமல் விட்டுறது நல்லது. இந்த வீடை வாங்காத அப்படின்றாங்கன்னா வாங்கிறதுக்கு உண்டான காசை வந்து வேறு எதுலையாச்சும் சேஃப் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெரிய அளவில் ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த ஸ்பெகுலேஷன், ஷேரை வாங்கிறது, விற்கிறது, ட்ரேடிங் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிற ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் ஜாக்கிரதையாக தங்களுடைய சேமிப்பை செலுத்தணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இந்த வீடு, வண்டி வாங்கணுன்றது மட்டும் இல்லாமல் இதில் உறவு முறை அப்படின்னு பார்த்தா 4 அப்படின்றது வந்து தாய். அப்போ தாயோட உடல்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா சற்று கவனம் தேவை அப்படின்றோம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மாமனாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அப்போ வந்து பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறனால இவ்வளோ கெட்டது இருக்குங்கிறீங்க, நல்லது இல்லையா அப்படின்னா, குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது இந்த காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு நல்லது என்னென்னா, யாரெல்லாம் தனுசு ராசிக்காரங்க கல்யாணம் ஆகிற ஸ்டேஜில் இருக்காங்களோ, வரன் தேடிக்கிட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கெல்லாம் வரன் அமையும், குடும்பம் அபிவிருத்தி அடையும். ஏன்னா இவர் அஷ்டமத்துக்கே போனாலும் கெட்டது கொடுத்தாலும் கெட்டதில் ஒரு நல்லதை உங்களுக்கு மட்டும் கொடுப்பார். ஏன்னா லக்னாதிபதி மற்றும் சுகஸ்தானாதிபதி ஆகிய அவர் கெட்டவராக போகும்போது 4ஆம் அதிபதி கேந்திராதிபதி அவர் கெட்ட இருந்தாலுமே இந்த வீட்டில் உச்சமடைகிறார். அப்போ அந்த உச்சமடையும் காலம் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனைக்கு பின் நன்மை எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே சொன்ன பிரச்சனை எல்லாம் வந்துருச்சு. இப்போ நன்மை என்ன வரும்? குடும்ப அபிவிருத்தி ஆகும், குழந்தை பிறக்கும். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா குடும்பத்தில் இன்னொரு புது ஆள் சேருவாங்க. அப்போ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆனால் அந்த குடும்பத்தில் இன்னொரு ஆள் சேர்ந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் கொடுக்கறக்கார். அப்போ கெட்டது மட்டும்தான் கொடுப்பார் அப்படின்றது கிடையாது, நல்லதையும் உங்களுக்காக அவர் கொடுக்கறக்கார். அந்த நல்லதை நம்ம வந்து கேப்சர் பண்ணிக்கணும், அதிகமாக எடுத்துக்கணும். கெட்டது என்னன்னு தெரிஞ்சு அதிலிருந்து சற்று விலகி இருக்கணும். இது மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி இந்த குரு பகவான் உச்சமாகி விரயத்தை பார்க்குறனால வந்து பார்த்திங்கன்னா சுப விரயங்கள் அதிகமாக கொடுப்பார். அப்போ வந்து வீட்டில் குழந்தை பிறக்குது, இது ஒரு சுப விரயம். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைமரி ஸ்கூலிங் பசங்கள் படிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுறது. இப்போ வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்க போகிறாங்க, பெரிய அளவில் ஒரு ஸ்கூலில் சேர்க்கணும், அங்கே சேர்த்தா நல்லா இருக்குன்ற அந்த ஒரு கான்செப்டு நம்ம நம்புகிறோம். ஸோ அதுக்கு உண்டான நற்பலன்களை எல்லாம் கொடுக்கறக்கார் அப்படின்றது. அதே மாதிரி பர்சனல் லோன் அப்படின்றது இந்த காலத்தில் வாங்கிறாதீங்க. அதே மாதிரி கார் லோன், ஜுவல் லோன் இதெல்லாம் வாங்கிறது அப்படின்றத 1 வருஷம் தள்ளி போட்டுருங்க, அதுதான் நல்லது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து நீர் தேவை அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியாக இருந்தால் மட்டும் இந்த மாடு, ஆடு, கோழி வளர்ப்பில் வந்து இறங்குங்க. இல்லைன்னா அதிலேருந்து விலகி இருக்கிறது கொஞ்சம் நன்மையை கொடுக்கும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்ல வர்றோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பரிகாரத்தை சொல்ல வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. அப்போ ஆலங்குடி சென்று திருவிடைமருதூர் சென்று அர்ச்சனை செய்து வரவும் இந்த தனுசு ராசிக்காரங்க முதல்ல. 2வது விரயத்தை குறைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா முருகன் வழிபாடு எடுக்கிறது ரொம்ப நல்லது. முருகன் தான் வந்து பார்த்திங்கன்னா விரையாதிபதி செவ்வாய். ஸோ அந்த விரையாதிபதியினுடைய இடத்த வந்து குரு பகவான் பார்க்கும்பொழுது, அஷ்டம குருவாக பார்க்கும்பொழுது வரும் கஷ்டங்களையாவும் முருகனால் தீரும் அப்படின்றது தான் சொல்ல வர்றோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 2ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். அப்போ ப்ரைமரி ஸ்கூலிங்கு, பேசாமல் இருக்குது குழந்த, 3 வருஷம் ஆகுது பேசவே மாட்டேங்குது, அவங்க அந்த குழந்தைங்கெல்லாம் தனுசு ராசியில் இருந்தால் இந்த வருடத்துலேருந்து பேச ஆரம்பிப்பாங்க. பெரிய மாற்றங்கள், பேச்சில் மாற்றங்கள் உண்டாகும்.
அறிவு கூர்மை அதிகமாகும் குழந்தைங்களுக்கு, படிக்கிற குழந்தைங்களுக்கு ரிமெம்பரன்ஸ் பவர் அதிகமாகும். இது மாதிரியான நல்ல விஷயங்களையும் குரு பகவான் கொடுக்கறக்கார். அப்போ நம்ம இந்த நேரத்தில் என்ன மாதிரியான பலன்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, குழந்தை வரம் வேண்டி இருக்காங்கன்னா பாலாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அம்பிகையை வழிபடுங்க. குழந்தைகள் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் நல்லபடியாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா பேச்சு வரலை, இனிமேல் பேச்சு வரணும், நாங்கள் அதை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா சுருட்டப்பள்ளிக்கு போயிட்டு வாங்க, அங்கே மணி கட்டிட்டு வரணும். ஸோ அங்கே போயிட்டு குழந்தைக்கு நல்ல பேச்சு வரணும்னு சொல்லி இந்த நேரத்தில் அந்த பரிகாரத்தை பண்ணும் பொழுது 2ஆம் வீடு பேச்சு ஸ்தானம், வாக்கு ஸ்தானம் பலப்படும். அதே மாதிரி கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாத சூழல் தான் உண்டாகும். இல்லைங்க, நான் இத்தனை நாள் ஒழுங்காக தாங்க தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்போ இந்த மாதிரிலாம் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடக்கும். அப்போ கொடுத்த வாக்கை நல்லபடியாக நிறைவேற்றணும் அப்படின்றனால பார்த்திங்கன்னா கருப்பண்ண சுவாமி அப்படின்ற கருப்பரை பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் கும்பிட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக தரும் அப்படின்றோம். அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா சுகஸ்தானத்தை அஷ்டம குரு பார்க்கும் பொழுது சுகத்தை அஷ்டமம் பண்ணுவார் அப்படின்னு ஒரு சில ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. மேபி அது பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அது என்னங்க மேபி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரகாதிபதி, பாதகாதிபதி, அவயோகி, அந்த மாதிரி ஒரு கெட்டவங்க, விரையாதிபதி, அஷ்டமாதிபதியுடைய திசை, இந்த மாதிரி திசைகள் நடப்பவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகமான கெட்ட பலன்கள் உண்டாகும் இந்த காலகட்டத்தில். ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த உடம்பில் பிரச்சனை வர்றது அப்படின்றதெல்லாம். சரி, அப்படியே வந்தாலும் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கால் வீக்கம், மூட்டு வலி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஜீரண கோளாறு நடக்கிறது, டிசென்ட்ரி ஆகிறது, இது மாதிரியான பிரச்சனைகளும் அதிகமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரணும் அப்படின்றவங்க பார்த்திங்க அப்படின்னா சாப்பாட்டில் எந்த மாதிரியான உணவை எடுத்துக்கணும் அப்படின்றத பார்த்து எடுத்துக்கணும். ஸோ குரு பகவான் 4 அப்படின்றது பார்த்திங்கன்னா மேல் வயிறில் பிரச்சனையை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குருன்னா அகண்டம், அப்போ அஷ்டமம்னாலும் அகண்ட அஷ்டமம். அதனால் பார்த்திங்க அப்படின்னா வாமன தெய்வத்தை நீங்கள் கும்பிடணும். வாமன பெருமாளை வாமனர் அவதார பெருமாளை பார்த்திங்கன்னா நீங்கள் கும்பிடும் பொழுது இந்த சுகங்கள் நன்மை தரும் அப்படின்றோம். ஸோ இந்த வீடியோ பதிவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு 2026ஆம் ஆண்டில் இருக்கிற நல்ல பலன்கள் மற்றும் தீய பலன்கள் குரு பகவானால் வழங்கப்படுறதை நம்ம சொல்லியிருக்கோம். அந்த தீய பலன்களை குறைக்கிறதுக்கும் நற்பலன்களை கூட்டுறதுக்கும் தீய பலன்களை தூரமாக வைக்கிறதுக்கும் நற்பலன்களை ஈர்க்கிறதுக்கும் பரிகாரங்களையும் சொல்லியிருக்கோம். ஆக அடுத்த வீடியோ பதிவில் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலஜோதிடர் மெஜஸ்டிக் எஸ் கார்த்திக் ராஜா. நன்றி, வணக்கம்.